நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிரகங்கள்ல நம்ம ஒளி கிரகங்களான சூரியன், சந்திரன், இந்த சூரிய சந்திரன் தாரா கிரகங்கள் சொல்லக்கூடிய மற்ற கிரகங்களாகிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த கிரகங்கள் வேறுபட்டது. இந்த தாரா கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனித்த முறையில் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்புடைய கிரகங்கள். அதனாலதான் பஞ்ச மகாபுருஷ யோகம் என்ற யோகத்தை கூட இந்த தாரா கிரகங்கள் தான் கொடுக்குது. ஆனா சூரிய சந்திரன் அந்த கிரகங்கள் வேறுபட்ட தன்மை உடையவை. சூரியனை பொறுத்தவரையிலும் நீங்க இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். ஆத்மா நம்முடைய ஆத்மா நாம தான். சூரியனுடைய தன்மை நம்ம தான். அந்த ஆத்மா என்ன பலத்துல இருக்கு அப்படின்னு காட்டுறதுதான் சூரியன். எப்பவுமே சூரியன் தனித்து யோகம் செய்யாது. சூரியனோடு குரு சேரும் பொழுது சிவராஜ் யோகம், சூரியனோடு சந்திரன் சேரும் பொழுது அமாவாசை யோகம். இப்படி இந்த தன்மைக்கேற்ப மாறுபடும். இப்போ சூரியனோடு செவ்வாய் சேரும்போது பெரும்பகுதி மருத்துவத்துறை, போலீஸு, மிலிட்ரி, ஆளுமை மிக்க துறை. ஏன்னா ஒரு போர்ப்படை தளபதி என்று சொல்லக்கூடிய அகங்காரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியன் ஆகிய ஆத்மாவும் இருக்கும்போது கம்பீரமா இருக்கும். அதுவே சூரியன் செவ்வாய் சேர்க்கை ரவுடித்தனமாக இருக்கிறது உண்டு. எப்பவுமே சூரியன் ஏன் அரை சுபர் என்று சொல்கிறோம் தெரியுமா? சூரியனை சுபகிரகம் பார்க்கணுங்க, அப்பதாங்க அது யோகம். இப்போ சூரியனை குரு பார்க்கணும், சூரியனை சுக்கிரன் பார்க்கணும், சூரியன் புதன் சேரணும் அல்லது பார்க்கணும். இந்த மாதிரி தன்மை இருக்கும் பொழுது அந்த கிரகம் முழுமையான யோகத்தை செய்கின்றது. ஆத்ம பலம் இருக்கின்றது. ஆத்மாவுக்குள்ளே தலைமை ஆத்மா சூரியன் பலம் பெற்று பலமிக்க சூரியனை குரு பார்த்தாலோ, குரு சேர்ந்தாலோ, புதன் சேர்ந்தாலோ அல்லது பலவரை சந்திரன் சேர்ந்தாலோ பார்த்தாலோ சேர்ந்த அமாவாசை யோகம். வளவரை சந்திரன் பார்க்காரு, இப்படி பார்ப்பாரு, பௌர்ணமி யோகத்துல பார்ப்பாரு. மற்ற சந்திரன் பார்க்க மாட்டார். அப்ப பௌர்ணமி யோகம் என்று சொல்கிறோம். சூரியன் சந்திரன் இருக்கும்போது பௌர்ணமி யோகம். அல்லது உச்சம் பெற்ற சந்திரன், ஆட்சி பெற்ற சந்திரன் சூரியனோடு சேர்ந்தாலோ அமாவாசை யோகத்துல, இல்ல சந்திரன் சேர்ந்து குரு பார்வை, சூரிய சந்திரன் சேர்க்கை குரு பார்த்தாலோ, அமாவாசை யோகத்தில் இருக்கிற சூரிய சந்திரன் குரு பார்த்தாலோ மிகப்பெரிய ஒரு தலைமை பண்பையும் ஒரு மிகப்பெரிய யோகத்தையும் எல்லா ஆத்மாக்களுக்கும் முன்னோடியா இருக்கக்கூடிய தன்மையும் வாழ்க்கையில ராஜவோக வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மையை ஏற்படுத்துகிறது